இன்னைக்கு முதல்வர் உரை ஆவலுடன் நம்ம தமிழக மக்களே எதிர்பார்த்த அருமையான ஒரு உரை. மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் மக்களுக்கு என்னென்ன சேவைகளை அவர் உறுதிமொழியாக சொன்னாரோ அத்தனையுமே செய்து முடிக்கப்படும். இது மக்களுக்கான மக்களாட்சியாக சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை தெளிவுற கூறினார். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், பாற்றி பண்டு போன்ற இதர விஷயங்கள் எல்லாம் கணக்கிடப்பட்டு மக்கள் மத்தியிலே இந்த ஊழல்கள் கணக்கிடப்பட்டு மக்கள் மத்தியிலே தெளிவாக தெரிவிக்கப்படும் என்பதை ஆளுநர் உரையில் தெளிவாக நம்முடைய முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த உரையை கேட்க மனமில்லாமல் அவைக்கு குந்தகம் விளைவித்து திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறியது ஒரு தவறான முன்னுதாரணம். கட்டாயம் எல்லா ஊழலுக்குமே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தெளிவாக கணக்கிடப்பட்டு யார் எவ்வளவு ஊழல் செஞ்சாங்கிறத கணக்கிடப்பட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை முதல்வர் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கார். இன்னைக்கு முதல்வர் உரை ஆவலுடன் நம்ம தமிழக மக்களே எதிர்பார்த்த அருமையான ஒரு உரை. மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் மக்களுக்கு என்னென்ன சேவைகளை அவர் உறுதிமொழியாக சொன்னாரோ அத்தனையுமே செய்து முடிக்கப்படும். இது மக்களுக்கான மக்களாட்சியாக சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை தெளிவுற கூறினார். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், பாற்றி பண்டு போன்ற இதர விஷயங்கள் எல்லாம் கணக்கிடப்பட்டு மக்கள் மத்தியிலே இந்த ஊழல்கள் கணக்கிடப்பட்டு மக்கள் மத்தியிலே தெளிவாக தெரிவிக்கப்படும் என்பதை ஆளுநர் உரையில் தெளிவாக நம்முடைய முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த உரையை கேட்க மனமில்லாமல் அவைக்கு குந்தகம் விளைவித்து திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறியது ஒரு தவறான முன்னுதாரணம். கட்டாயம் எல்லா ஊழலுக்குமே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தெளிவாக கணக்கிடப்பட்டு யார் எவ்வளவு ஊழல் செஞ்சாங்கிறத கணக்கிடப்பட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை முதல்வர் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கார். இன்னைக்கு முதல்வர் உரை ஆவலுடன் நம்ம தமிழக மக்களே எதிர்பார்த்த அருமையான ஒரு உரை. மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் மக்களுக்கு என்னென்ன சேவைகளை அவர் உறுதிமொழியாக சொன்னாரோ அத்தனையுமே செய்து முடிக்கப்படும். இது மக்களுக்கான மக்களாட்சியாக சிறப்பான ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை தெளிவுற கூறினார். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள், பாற்றி பண்டு போன்ற இதர விஷயங்கள் எல்லாம் கணக்கிடப்பட்டு மக்கள் மத்தியிலே இந்த ஊழல்கள் கணக்கிடப்பட்டு மக்கள் மத்தியிலே தெளிவாக தெரிவிக்கப்படும் என்பதை ஆளுநர் உரையில் தெளிவாக நம்முடைய முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். அந்த உரையை கேட்க மனமில்லாமல் அவைக்கு குந்தகம் விளைவித்து திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறியது ஒரு தவறான முன்னுதாரணம். கட்டாயம் எல்லா ஊழலுக்குமே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. தெளிவாக கணக்கிடப்பட்டு யார் எவ்வளவு ஊழல் செஞ்சாங்கிறத கணக்கிடப்பட்டு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை முதல்வர் அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கார்.